29ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த பிசியில் 82 பாருங்கள், 90, 69, 82 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு. எப்போவுமே நம்ம ரெகுலராக பார்க்குறது தான். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு நண்பர் இந்த கெஸ்ஸிங் எடுத்து போட்டிருந்தார். வின்னிங் எடுத்தேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தார். இங்கே பாருங்கள், 96, 87, 90. அதே மாதிரி இங்கேயுமே பாருங்கள், இந்த 45, 78, 96 இப்படி கீழே இருந்து மேலே பார்த்தாலுமே 04, 96, 78. அடுத்து இந்த 96, 69 அப்படின்னா இங்கே பாருங்கள், 28க்கு ஒரு 69, இந்த 78க்கு ஒரு 96, 96க்கு ஒரு 87, 69க்கு ஒரு 82. ரொம்ப ஈஸியாக இந்த கேமு வந்திருக்கு. இப்போ அதிலிருந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அது அப்படியே ஏபியில் வந்துச்சுன்னு வைங்களேன், 96, 78. இப்போ இங்கே பாருங்கள், 96, 78க்கு அப்புறம் 45 அப்படின்ற நம்பரு. ஸோ அதாவது பிசியில் வந்த அந்த நம்பர் அப்படியே ஏபியில் திருப்பி அடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், 96, 78 அது அப்படியே வச்சுருங்க. 96க்கு 96 வந்துருச்சு டைரெக்டாக, 78க்கு 78 வந்துருச்சு. இப்போ இந்த 45க்கு 54 அப்படின்ற நம்பர் ஏபி வரலாம். 54 அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த 69ன்ற நம்பருக்கு, இந்த 69க்கு இங்கே 96 அப்படின்னு இருக்குது. 69க்கு 96. அடுத்து 28ன்ற நம்பருக்கு 78 அப்படின்ற நம்பருக்கு. ஃபஸ்ட்டு இந்த 69, 96 திரும்பி வந்திருக்கு. 28ன்ற நம்பரு 78ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 27 2 நம்பர் ஆப்போசிட் ஆச்சுன்னா திரும்ப 72 அப்படின்ற நம்பரு. மொத்தத்தில் இந்த 72, 27 ஏபியில் ஒரு செட்டு வச்சு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த 90, 69, 82 அப்படின்ற நம்பரு 96, 78, 54 அப்படின்னு வருமானு பாருங்கள். அதோட இந்த 96, 69 இந்த மெத்தடில் ஏபியில் பிசியில் இந்த மெத்தட் பார்த்துங்க. 98க்கு 91, மறுபடியும் 98க்கு ஒரு 69. அது அப்படியே பாருங்கள், பிசியில் 82க்கு 37, 51க்கு 60. ஸோ 2 மாதிரி இந்த ஏபி பிசியில் இருக்குது. இப்போ இது அப்படியே திரும்ப ஏபியில் வச்சா 69, 96, 78க்கு 87 அப்படின்னு திரும்பி வருமானு பாருங்கள். ஏன்னா இந்த மெத்தடு இங்கே ஏபியில் ஒரு முறை வந்துச்சு இந்த மாதம். 91, 98, 98க்கு 91, 98க்கு அப்படியே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. அதே மாதிரி 82க்கு 37 ஃபுல் ஆப்போசிட்டு. அதே மாதிரி 51க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 60 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது 69க்கு 96 அப்படின்னு திரும்பியிருக்கு. அப்போ 78க்கு 87 திரும்புமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 96. ஸோ இந்த மெத்தடுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வருமா அப்படின்னு யோசிப்போம். பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வந்துடும். பாருங்க, 96க்கு அப்படியே 96, 78க்கு அப்படியே 78. இந்த 45 திரும்பி 54 அப்படின்னு அடிக்கணும். பாருங்கள், 54ன்ற நம்பரு வச்சு பாருங்கள். ஏன்னா இந்த 4ன்ற நம்பரு 47, 42ன்னு இருக்குது. அடுத்து 45. இந்த 47 பாருங்கள், 74 அப்படின்னு திரும்பி இருக்குது. ஸோ அது கீழே இருக்கிற இந்த 45 ஒருவேளை 54 அப்படின்னுமே திருப்பி அடிக்கலாம். அப்படி 54 அடிச்சா 548மே அடிக்கலாம். ஏன்னா வந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த மாதத்தில் இந்த 451க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 690 அடிச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 282ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 782 வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இந்த மாதம் கேம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த 935க்கு பாருங்கள் 458. அதிலும் பாருங்கள் அப்படியே வந்து ஃபுல் ஆப்போசிட் 2 நம்பர் ஆப்போசிட்டில் இருக்கும். அதே மாதிரி 437லுமே பார்த்தீங்கன்னா 987 அப்படின்ற நம்பரு 2 நம்பர் ஆப்போசிட் இருக்கும். இந்த 4, 9ன்ற நம்பர் வந்து
அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு இந்த மாதத்தில். பாருங்கள் 922க்கு 424 அதிலுமே 2 நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 4-7ன்ற கேமு அந்த மாதிரி இந்த மாதம் வந்திருக்கு. அப்போ திரும்ப வந்து இந்த 54 அப்படின்ற நம்பர் அடிக்கும்போது திரும்ப அந்த பாக்ஸு ஏதாவது இருக்குமா, இல்லை அதே மாதிரி இந்த 451 690 அதனுடைய பாக்ஸே வந்து இங்கே வரும்போது 546ன்ற நம்பருமே அடிக்கலாம். ஓகேங்களா? 546 546ன்ற நம்பரு சீபோர்டு 6 பெண்டிங்கில் இருக்குது. அது லாஸ்ட் 6 வந்து எதில் வந்தது, எதில் 616 756. அப்போ போன மாதத்தில் 2 6 இருக்குது, 56 16. இப்போ இந்த மாதத்தில் வந்து சீபோர்டு அதுக்கு முன்னாடி ஒரு 76. அப்போ எல்லாமே ஒத்த நம்பர்லேயே வந்திருக்கு. இப்போ திரும்ப வந்து 56 456 வரலாம். ஏன்னா 756 இருக்குது, 265 2 7ஓட அந்த பாக்ஸ் அடிச்சிருக்கு. அப்போ 4ன்ற நம்பரோட 56 பாக்ஸ் அடிக்கலாம். இதுக்கும் 456 546 அப்படின்ற ஒரு நம்பரு டைரெக்டாக வச்சு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற நம்பரை கவனமாக பாருங்கள். இந்த 07லேருந்து 70 வரைக்கும் இப்படி ஒரு மார்க் போட்டுப்போம். இந்த 00ன்னு இந்த 20 அப்படின்ற நம்பர்லேருந்து இங்கே மார்க் போட்டுப்போம் பிசியில். இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் 70 ஒரு 20, அடுத்து 69க்கு இங்கே ஒரு 69, அடுத்து இந்த 00ன்ற நம்பருக்கு இங்கே ஒரு 00 நம்பர் இருக்குது, அடுத்து இந்த 04ன்ற நம்பருக்கு இங்கே ஒரு 90 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது, இந்த 28ன்ற நம்பருக்கு 82ன்னு இருக்குது. இப்போ கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 49 அப்படின்ற நம்பரு நிற்கிது. புரியுதா? பார்த்துங்க. இந்த 49ன்ற நம்பரு ஏதாவது ஒரு போர்டில் அடிக்கணும். அப்படி தான் இந்த 55 பிளான் பண்ணும். இந்த 60லேருந்து இந்த 55 வரைக்குமான நம்பரு. அதில் பார்த்திங்கன்னா இந்த 0ன்ற நம்பரு பாஸ் ஆச்சு. 20 கீழே இருக்கிற 55 அப்படியே வந்து இந்த 255 ஃபுல் ஆப்போசிட்டில் 200 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 492 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது கேப் நம்பரில். அப்படி இந்த 278மே வந்து 782ன்னு பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 492 அப்படின்ற நம்பரில் ஏதாவது 2 நம்பராவது, இல்லை அந்த 49 அப்படியே வந்து 99, அதாவது ஏதாவது ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் ஆப்போசிட் 44 99 அந்த மாதிரி பிசியில் வருமா அப்படின்னு பாருங்கள். 4 9 உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதா பாருங்கள். இதுலேயே வந்து இந்த மாதிரியும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 46, இந்த 46ன்ற நம்பரை 96 அப்படின்னு வைங்க பிசியில். 69 ஓகேங்களா? 69. இந்த 78க்கு பாருங்கள் அப்படியே வந்து 82. அதாவது இங்கே வந்து சி போர்டில் இருக்கிற 6 8, இங்கே பி போர்டில் 6 8. அடுத்து பார்த்திங்கன்னா 6 8 0ன்னு இருக்குது. அப்போ பி போர்டில் 6 8 0ன்னு வந்துச்சுன்னா இந்த சி போர்டில் இருக்கிற நம்பரில் ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். 4ன்ற நம்பருக்கு இங்கே சி போர்டு 9, 7ன்ற நம்பருக்கு இங்கே சி போர்டு 2, இப்போ இங்கே 8ன்ற நம்பர் இருக்குது. அப்போ சி போர்டு 0 வந்துச்சுன்னா 03 அப்படின்ற நம்பரு ஓகேங்களா? 03 அப்படின்ற ஒரு நம்பரு வருமானு பாருங்கள். இப்படி பார்த்தாலுமே அது ஒரு கேப் நம்பராக தான் நிற்கிது. 96 கீழே இருந்து பாருங்கள். 96 78 கேப்பில் 80 அப்படின்ற நம்பர் நிற்கிது. அப்போ 03 அப்படின்ற ஒரு பிசி வருமா பாருங்கள். இங்கே ஒரு இடத்துல பாருங்கள் 00922 அப்படின்ற இங்கே பாருங்கள் இந்த சி போர்டு மட்டும் பார்த்துக்குங்க. இந்த சி போர்டு இங்கே ஒரு 00922 அப்படின்னு இருக்குது. இதை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த சி போர்டு பாருங்கள், இந்த இடத்துல இது பாருங்கள் 0 அப்படின்ற நம்பரு 0ன்னு வச்சு பாருங்கள். இந்த 570 இருக்கிற நம்பரில் சி போர்டு 0. அடுத்து பாருங்கள் இந்த 9ன்ற நம்பருக்கு அப்படியே 9,
அடுத்து பாருங்களேன், இந்த 2ன்ற நம்பருக்கு 2ன்னு வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து 4 நாள் வந்துடுச்சு. அடுத்து திரும்பவுமே இந்த 2ன்ற நம்பரு இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி 4 நாள் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப 5 நாளுமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 5 நாள் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா இப்போ இதில் ஏதாவது ஒரு நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும்போது இந்த 640ன்றது 690 அப்படின்னு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு 0 வந்து இங்கே 200ன்ற நம்பரில் தான் இங்கே வந்த மாதிரி இருக்குது. அந்த 200ன்ற நம்பர் இந்த மேலே வந்து இங்கே இப்படி இருக்குது. 570 வந்து ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா இல்லை 2 நம்பர் ஆப்போசிட் போட்டிங்கன்னா இருக்கிற இந்த 57ன்ற நம்பருக்கு 200 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகுது. இந்த 640ன்ற நம்பருக்குமே கரெக்டாக 690 அப்படின்ற நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா 499ல் 2 நம்பர் வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ 962ன்ற நம்பரில் 782 அங்கே பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகலை. 9ன்ற நம்பரில் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் தான் 82, 6ன்ற நம்பரில் ஒரு நம்பரு கூட்டினா 72 அப்படின்னு ஆகிப்போச்சு. ஓகேங்களா, மைனஸு ப்ளஸ்ஸுன்னு ஆகிப்போச்சு. இப்போ இந்த 522ன்ற நம்பரு ஒரு வேளை டைரெக்டாக வந்துடலாமான்னு பாருங்கள். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. 570ல் 200, 640ல் 690. இந்த 499ல் 2 நம்பர் வந்தது. 4க்கு 6ன்ற நம்பரு பேர் வச்சாலுமே கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் இந்த 962ன்ற நம்பரில் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை சி போர்டு 2 மட்டும் வேணால் வரலாம், இல்லை ஆல் போர்டில் 2 வரலாமான்னு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த 227ன்ற நம்பர்லேருந்து ஏபியில் ஒரு 72 வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ 722 திருப்பி அடிக்குமான்னு பாருங்கள். 622 இருக்குது, ஒரு 922 இருக்குது. அப்போ 722 அப்படின்ற நம்பரு வருமானு பாருங்கள். போன மாதத்தில் 22, இங்கே 727 இருக்குது. மறுபடியும் 272 இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த 722 பாக்ஸ் வரலாம், இல்லை 277 பாக்ஸுமே திருப்பி வரலாம். பார்த்துங்க, எப்படி 2 வந்துச்சுன்னா அந்த மாதிரி வருமானு பாருங்கள். நம்ம இதில் கொஞ்ச நேரம் தான் வீடியோ போட முடியுது. ஒரு நம்பரு இல்லை ஏதோ 2 நம்பர் தான் கெஸ்ஸிங் எடுக்க முடியுது. நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, அங்கே நல்ல கெஸ்ஸரெலாம் இருக்காங்க. நேற்றுமே பாருங்கள் 82 கரெக்டாக கொடுத்துருந்தாரு, சார்ட்டோடு போட்டிருந்தார். ஓகேங்களா, அதனால் வந்து அங்கே வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நான் குரூப்பு லிங்க்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் அங்கே கேளுங்க. இன்னும் சில கெஸ்ஸரெல்லாம் இருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பர் 82ன்ற மாதிரி மெத்தேடை பாருங்களேன், மாதம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். பிசியில் 46, இங்கே பாருங்கள் 46ன்ற நம்பருக்கு 69. அது திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, ஒருவேளை அடுத்த மாதத்துல கூட இது வரல. ஏன்னா மாதம் வந்திருக்கு. இந்த பாருங்கள் 32க்கு 82. இந்த 04ன்ற நம்பருக்கு ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணி திருப்பினா 40. 46க்கு அப்படியே அதே மாதிரி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பினா 69. 32க்கு டைரெக்டாக அப்படியே 82. ஸோ ஓகேங்களா, புரியுதா பாருங்களேன். ஒரு எந்த இதுவுமே மிஸ் ஆகலை. 04 அதுக்கு அப்படியே வந்து 90. 46க்கு அதே மாதிரி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பினா 69. 32 திருப்ப தேவையில்லை, ஏன்னா 2 முறை திரும்பியாச்சு. அப்போ 32க்கு டைரெக்டாக அப்படியே 82. ஸோ இது பாருங்கள், அடுத்த மாதமும் வந்திருக்கு, இதுலேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போ திரும்பவுமே அது வந்து அடுத்த மாதத்துலேயும் வரலாமான்னு பார்த்துங்க. இல்லை இன்னொரு தடவையாவது கண்டிப்பாக, ஏன்னா ஏற்கனவே 4 முறை 5 முறை ஆயிடுச்சு, வரலாம். இந்த மெத்தட் ஒரு மெத்தட் வந்துச்சுன்னா திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதை பார்த்து வச்சுருங்க. ஏன்னா நிறைய 82 பிசியில் இருக்குது. அதனால் அடுத்த மாதமும் பிசி 82 வரலாம்.
பாருங்கள், இந்த ஏபி 72க்கு 722 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா சி போர்டு திரும்ப 2 வருமா அப்படின்னு சொல்லி இந்த 54க்கு 546ன்னு எடுத்திருக்கோம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பிசியில் 6 வரும்போது திரும்ப 16 அப்படின்ற நம்பரே வரலாமான்னு இருக்குது. எப்படின்னா, இந்த மாதம் பாருங்கள், இந்த சி போர்டில் 17ன்ற நம்பருக்கு அப்படியே வந்து 17 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இங்கே இந்த 17ன்ற நம்பருக்கு 17 வந்திருக்கு. அது மாதிரி 13ன்ற நம்பருக்கு 13 அப்படின்னு வந்திருக்கு. அது கீழே 16 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஏன்னா அடுத்த நம்பரு ஏ போர்டில் 1ன்ற நம்பரு, இந்த 13, 17, 16 அப்படின்ற நம்பர் தான் இருக்குது. அது பிசியில் அப்படியே வந்து 13, 17 வந்திருக்கு. பி போர்ட்லையுமே வேறு ஒன்றும் இல்லை. அப்படி பார்க்கும்போது அப்போ 16ன்ற நம்பர் பிசி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திரும்பவும். அப்போ 16 ஒரு பிசி முடியுமானா ஃபாலோ பண்ணுங்கள்.